ஹலோ வீவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வருமான வரித்துறையிலேருந்து ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம். இந்த ஜாப்போட கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு ஆர் எனி டிகிரி இதில் நீங்கள் எது படிச்சிருந்தாலுமே சரி, உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஜாப் கேட்டகரி வந்து பிரிச்சிருக்காங்க. ஸோ உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட ஜாப் கேட்டகரி என்ன இருக்கோ அதுக்கு வந்து உங்களால் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். சேலரியை பொறுத்த வரைக்கும் மாதம் உங்களுக்கு 81,000 வரைக்கும் அதிகபட்ச சேலரி தருவதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த ஜாப் எந்த கேட்டகரிக்குள்ள வரும்னு பார்த்தீங்கன்னா, இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, வருமான வரித்துறை, அதில் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாப் கேட்டகரியும் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக வந்து இருக்கு. இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு எந்தவித கட்டணமும் கிடையாது அப்படின்னு இருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் எந்தவித தேர்வுமே இல்லாமல் உங்களை செலக்ட் செய்வதாக அறிவிச்சிருக்காங்க. நீங்கள் எந்த கேட்டகரியில் இருக்கவங்களா இருந்தாலும் சரி, நீங்கள் எந்தவித கேண்டிடேட்டாக இருந்தாலுமே சரி, உங்களுக்கு எந்தவித ஃபீஸும் கிடையாது, எந்தவித எக்ஸாமினேஷனும் கிடையாது. ஸோ இது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் அந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணுறது, என்ன மாதிரி ரெக்ரூட்மெண்ட் கேட்டிருக்காங்க அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். எந்த அளவுக்கு நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணுறீங்களோ கண்டிப்பாக அந்த ஜாப் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் வந்து இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெளிவாக பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்க அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்க நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவென்யூ, அதாவது வருமான வரித்துறையில் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய கவர்மெண்டோட அஃபிஷியல் வெப்சைட். ஸோ இதிலே இருக்குது பார்த்தீங்க, சீஃப் கமிஷனர் ஆஃப் இன்கம் டேக்ஸ்ன்னு இருக்குது. ஓகேவா, இது வந்து கவர்மெண்டோட அஃபிஷியல் வெப்சைட். இதில் தான் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. இதுதான் உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன். உங்களுக்கான நோட்டிஃபிகேஷனோட லிங்க், நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் உங்களுக்கு வேணும், இந்த ஜாப்பும் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா இதோட லிங்க் எல்லாமே உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் டிஸ்கிரிப்ஷனை கிளிக் பண்ண உடனே நோட்டிஃபிகேஷன் சொல்லி ஒரு லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ண உடனே நீங்கள் நோட்டிஃபிகேஷனோட பிடிஎஃப் உங்களால் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அதற்கு கீழே அப்ளை அப்படின்னு சொல்லி ஒரு லிங்க் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே அப்ளை பண்ணக்கூடிய இந்த சைட்டுக்குள்ளே வந்துடலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ ப்ராப்பராக கிளிக் பண்ணி பார்த்து ப்ராப்பராக அப்ளை பண்ணுங்கள். ப்ராப்பராக நோட்டிஃபிகேஷனை செக் பண்ணி பார்த்து அதுக்கப்புறம் வந்து இந்த ஜாப்புக்கும் அப்ளை பண்ணுங்கள். இந்த மாதிரி கவர்மெண்ட் ஜாப் பற்றி உங்களுக்கு ஒன்றுக்கு அப்படியே தெரிஞ்சுக்கணும், நீங்களும் ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப் போகணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் சிம் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்சளவு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, இப்போ என்ன மாதிரி ஜாப் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ சேலரி அப்படின்றத வந்து பார்க்கலாம். டோட்டலாக 3 டைப்ஸ் ஆஃப் ஜாப் கேட்டகரி வந்து கொடுத்துருக்காங்க. இது மூணுமே பார்த்தீங்க அப்படின்னா யூஸ்ஃபுல்லான ஒரு ஜாப், பல பேர் எதிர்பார்த்துக்கிட்ட ஒரு ஜாப். ஸோ ஸ்டீனோகிராஃபர் கிரேடு 2க்கு கொடுத்துருக்காங்க, அப்புறம் டேக்ஸ் அசிஸ்டன்ட்க்கு வந்து கொடுத்துருக்காங்க, அப்புறம் எம்டிஎஸ் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டீனோகிராஃபரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் லெவலில் 25,500 சேலரி ஸ்டார்ட் ஆகி அதிகபட்ச சேலரியை பொறுத்த வரைக்கும் லெவல் 7க்கு 81,100 வரைக்கும் தருவதாக அறிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் டேக்ஸ் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் 25,500 ஸ்டார்ட் ஆகி 81,100 வரைக்கும் தருவதாக அறிவிச்சிருக்காங்க. ஃபைனலாக எம்டிஎஸ் ஜாப் போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 18,000 ஆரம்பித்து 56,000 கிட்டத்தட்ட 57,000 வரைக்கும் உங்களுக்கு மந்த்லி சேலரி தருவதாக அறிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் ஏஜ் லிமிட் அண்ட் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து பார்த்துடலாம். ஸ்டீனோகிராஃபர் அண்ட் டேக்ஸ் அசிஸ்டண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18 வயதிற்கு குறைவாக இருக்கக்கூடாது, 27 வயதிற்கு அதிகமாக இருக்கக்கூடாது. இன்கேஸ் நீங்கள் வந்து எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் ஆகிருக்கீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு 10 வருடம் கொடுத்துருக்காங்க. அதாவது 37 வயது வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களை வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். இன்கேஸ் நீங்கள் ஓபிசி அப்படின்னா ஜென்ரல் கேண்டிடேட் ஆகிருக்கீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 5 வருடம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் எம்டிஎஸ் ஜாப் போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 18 வயதிற்கு குறைவாக இருக்கக்கூடாது, 25 வயதிற்கு அதிகமாக இருக்கக்கூடாது. இன்கேஸ் இங்கே எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 35 வயது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஓபிசி ஆர் ஜென்ரல் கேண்டிடேட் இருக்கீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு 5 வருடம் 30 வயது வரைக்கும் உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் 37 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்பினருமே சரி இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். இப்போ இந்த ஜாப்போட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்துடலாம். ஸ்டீனோகிராஃபர் கிரேட் 2 பொறுத்த வரைக்கும் நீங்கள் வெறும் 12ஆம் வகுப்பு நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அப்படி இல்லைனா 12ஆம் வகுப்பு ஈக்குவலான ஏதாவது ஒரு டிகிரி நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா டிகிரியோ இல்லை ஏதோ கோர்ஸஸோ நீங்கள் பண்ணியிருந்தாலும் சரி இந்த ஜாப்க்கு வந்து உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் டேக்ஸ் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டிகிரி படிச்சிருந்தாலே போதும் இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். எம்டிஎஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்கூல் 10th 12th நீங்கள் படிச்சிருக்கீங்க, அப்படி இல்லைனா அதுக்கு ஈக்குவலாக நீங்கள் ஏதாவது ஒன்று பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கூட இந்த எம்டிஎஸ் ஜாப் போஸ்டிங் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். இப்போ அந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். நீங்கள் இதில் தான் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண போகிறீங்க. இதோட லிங்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம். அந்த லிங்கை கிளிக் பண்ணி இங்கே உள்ளே வந்த உடனே இந்த இடத்துல உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் போட்டுக்கோங்க, இதில் உங்களோட லாஸ்ட் நேம் போட்டுக்கோங்க, இதில் உங்களோட மொபைல் நம்பர் போட்டுக்கோங்க. அதாவது இப்போ நீங்கள் கையில் வச்சுருக்க மொபைல் நம்பர், இப்போ நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க இமெயில் ஐடி,
நெக்ஸ்ட் உங்களுக்கான யூனிக்கான ஒரு பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணிட்டு அதே பாஸ்வேர்டை இந்த பாக்ஸ்க்குள்ளே நீங்கள் போட்டுட்டு இதில் என்ன கேப்சா கொடுத்துருக்காங்களோ அதோட ஆன்சரை நீங்கள் கரெக்டாக கொடுத்துட்டு சப்மிட் அப்படின்றத கொடுத்தாலே போதும். ஈஸியாக இதில் உங்களால் ரிஜிஸ்டர் வந்து பண்ணிக்க முடியும். ரிஜிஸ்டர் பண்ணி முடித்த உடனே இந்த இடத்துல லாகின் ஹியர் அப்படின்ற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா வெரிஃபை அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். உங்களோட அக்கௌண்ட்டை நீங்கள் வெரிஃபை பண்ணால் மட்டும்தான் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண அக்கௌண்ட்டை வச்சு உங்களால் லாகின் பண்ணி இதில் போய் உங்களால் அப்ளை பண்ண முடியும். ஜஸ்ட் வெரிஃபை பண்ணுறது ரொம்பவே சிம்பிளான விஷயம் தான். இந்த இடத்துல உங்களோட இமெயில் ஐடி, இப்போ நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க இமெயில் ஐடி, இப்போ நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க மொபைல் நம்பர் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல கெட் ஓடிபி அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அதற்கு ஒரு லிங்க் மட்டும் வரும். அந்த லிங்கை வச்சு நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிங்க அப்படின்னா அக்கௌண்ட் வந்து வெரிஃபை வந்து ஆகிடும். நெக்ஸ்ட் இந்த இடத்த வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த இமெயில் ஐடி கொடுத்தீங்களோ அந்த இமெயிலை வந்து இந்த இடத்துல நீங்கள் கொடுத்துட்டு எந்த ரிஜிஸ்டர் பண்ணும்போது என்ன பாஸ்வேர்ட் கொடுத்தீங்களோ அந்த பாஸ்வேர்டை இதில் நீங்கள் போட்டுட்டு இதில் கொடுத்துருக்கக்கூடிய கேப்சாவை ப்ராப்பராக அந்த பாக்ஸ்குள்ளே போட்டுட்டு சப்மிட் அப்படின்றத கொடுத்தாலே போதும். ஈஸியாக அந்த பேஜுக்குள்ளே உங்களால் லாகின் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் நம்ம ஒரு கவர்மெண்ட் ஜாப்க்கு அப்ளை பண்ணும்போது என்ன மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணி அப்ளை பண்ணுவோமோ அதே மாதிரியே இந்த ஜாப்க்கு உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். இனிமேல் நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், ப்ரோ எனக்கு ப்ராப்பராக அப்ளை பண்ண தெரியாதுன்னு சொல்லி உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஒரு பிரச்சனையும் வந்து கிடையாது. நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண இந்த பேஜ் இருக்குல்ல, இந்த பேஜுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிடிஎஃப் வந்து ஓப்பன் ஆகும். இந்த பிடிஎஃப்ல நீங்கள் எந்த மாதிரி அப்ளை பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணும்போது எப்படி உங்களோட ஃபோட்டோஸ் வந்து இருக்கணும், எப்படி வந்து இருக்கக்கூடாது, இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்ற விஷயங்கள் வந்து கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் உங்களோட கட்டவரல் மை வச்சு நீங்கள் தம் ஃபிங்கர் வைப்பீங்க இல்லையா, அது வைக்கும் போது எந்த மாதிரி தம் ஃபிங்கர் மட்டும் நீங்கள் வைக்கணும், இந்த மாதிரி பிளாக் கலரில் வைக்கக்கூடாது, சைடில் போயிருக்க மாதிரி கீழே போயிருக்க மாதிரிலாம் வைக்கக்கூடாது, இந்த மாதிரி ப்ளூ கலரில் இந்த மாதிரி தான் சேமாக இருக்கணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒன்ஸ் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணி இதை டவுன்லோட் பண்ணி எடுத்து ஒன் டைம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இந்த இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஜாப்பை பொறுத்த வரைக்கும் ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு தான் பார்த்தீங்கன்னா அவைலபிலிட்டி வந்து எப்போயுமே கொடுப்பாங்க. ஸோ இந்த தடவையும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 17 விதமான ஸ்போர்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஜாப் வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸுக்கும் மென்னுக்கு எவ்வளோ வேகன்சி, உமனுக்கு எவ்வளோ வேகன்சின்றது தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. ஒன் டைம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓவராலாக மென்னை பொறுத்த வரைக்கும் 41 வேகன்சி அவைலபிளாக இருக்குது. உமனை பொறுத்த வரைக்கும் 15 வேகன்சி அவைலபிளாக இருக்குது. ஒன்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணி ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக உங்கள்கிட்ட சர்டிஃபிகேட் இருக்குது, என்ன ஸ்போர்ட்ஸுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க, எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்றத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஜாப்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணி முடிக்க வேண்டிய கடைசி தேதி 5/4/2025 சாயந்தரம் 5 மணிக்கு முன்னதாகவே பார்த்தீங்கன்னா இந்த சைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணி ஓடிபி எல்லாமே நீங்கள் ஜென்ரேட் பண்ணி இதில் போயிட்டு நீங்கள் லாகின் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 5/4/2025 டேட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்கேஸ் இந்த வீடியோ இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் இருக்குன்னு சொல்லி யாருமே டைமை வேஸ்ட் பண்ணாமல் இப்போவே இந்த ஜாப் வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் நண்பா. இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வேலை கிடைக்க வாழ்த்துக்கள்.